ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் அண்ட் கேமராமேன் நட்டி அவர்கள் ரீசன் இன்டர்வியூல இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் அவரோட முதல் படத்துல தளபதி ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணதை பத்தி பேசியிருக்காரு. அதாவது சதுரங்க வேட்டையில பாத்தீங்கன்னா மண்ணுளி பாம்புக்கு தளபதியோட நேம தான் வச்சிருப்பாங்க. இளைய தளபதி ஜி தாக்கப்பட்டாரா, அவரோட மார்க்கெட் எத்தனை கோடி தெரியுமா அப்படின்ற மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் வரும். சோ இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா புலி ஷூட்டிங் ஸ்பாட்ல நட்டி அவர்கள் கிட்ட தளபதி கேட்டாராம். அதாவது புலி படத்துக்கு நட்டி அவர்கள் தான் கேமரா பண்ணிருப்பாரு. சோ அந்த டைம்ல என்னோட நேம உங்க படத்துல வச்சு கலாய்ச்சிருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி தளபதியே கேட்டாரு. நானுமே அது இதுன்னு சொல்லிட்டு மழுப்பி பார்த்தேன். பட் உடனே தளபதி எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை, பட் அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு யார் யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஸோ அது வந்து ஹெச் வினோத் அவர்களோட ரைட்டிங்லேயே இருந்துச்சு. அண்ட் அதை ஷூட் பண்ணும்போதே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு, இது சரியா வருமா இல்லை தப்பா எடுத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி. பட் இப்போ ஷூட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் தப்பா இருந்துச்சுன்னா டப்பிங்ல மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில தான் அதை ஷூட் பண்ணி ட்ரெய்லர்ல வச்சோம். பட் ட்ரெய்லர் வந்ததும் அதை பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாசிட்டிவா தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் அப்படியே படத்துல வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதுல இன்னொரு காமெடி என்னன்னா சதுரங்கவேட்டை படத்தோட டீசரையே தளபதி தான் ரிலீஸ் பண்ணாரு. அதாவது தலைவா படத்தோட ஷூட்டிங்ல மனோபாலா அவர்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது நான் தயாரிச்சிருக்கிற படம்னு சொல்லிட்டு தளபதியை இந்த டீசரை ரிலீஸ் பண்ண வச்சாரு. ஸோ இப்போ அந்த ஹெச் வினோத் அவர்களே வந்து தளபதியோட கடைசி படத்தை இயக்குவார்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மனோபாலா அவர்கள் உயிரோட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா அவரு ரொம்ப வருஷங்களாவே வினோத் வந்து விஜய்க்கு 2-3 கதை வச்சிருக்கான், நானுமே விஜய் கிட்ட கேட்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட விஷ் நடக்கும்போது அவர் இப்போ உயிரோட இல்லை. அண்ட் சதுரங்கவேட்டையில தளபதியை லைட்டா கலாய்க்கிற மாதிரி இருந்தா கூட அது தளபதி ஃபேன்ஸும் ரசிக்கிற மாதிரி செம்மையா இருக்கும். அதுவும் அந்த மாதிரி ஒரு தரமான படத்துக்கு தளபதியை ஏதாவது இந்த மாதிரி சின்ன வகையில பயன்படுத்தினதே சூப்பர் தான். அண்ட் எப்படியும் இப்போ ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்லயும் ஹெச் வினோத் அவர்கள் கிட்ட தளபதி அதை பத்தி கேட்டிருப்பாரு. அண்ட் சதுரங்க வேட்டை தீரன் மாதிரி ஒரு தரமான படத்தை மட்டும் ஹெச் வினோத் அவர்கள் கொடுத்துட்டாருன்னா காலத்துக்கும் தளபதி ஃபேன்ஸ் அவரை தூக்கி உச்சத்துல வச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி AR முருகதாஸ் மேல அந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. அதே மாதிரி அட்லி மேலேயும் இருக்கு. அண்ட் ஜனநாயகன் வேற லாஸ்ட் படம், சொல்லவே தேவையில்ல. கண்டென்ட் மட்டும் கிளிக் ஆச்சுன்னா மக்கள் ஹெச் வினோத்தை கொண்டாடி தீத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.